அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பலர்களும் பலவிதமான கேள்விகளை கேட்பார்கள். ஆண்கள் சம்பந்தப்பட்ட கேள்வியும், பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்வியும், இப்படி பலவிதமான கேள்விகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்பார்கள். அப்படி கேட்கப்பட்ட கேள்விகளில் சிலதை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறேன். நபிகளிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்திலே மிகச் சிறந்தது எது? இஸ்லாத்தில் எத்தனையோ இருக்கிறது, இருந்தாலும் மிகச் சிறந்தது எது என்று கேட்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துத்இமு தஆம, பசித்தவனுடைய பசியை ஆற்றுவது. பசித்தவனுடைய பசியை ஆற்றுவதை விட ஒரு உத்தமமான ஒரு செயல் எதுவும் கிடையாது. ஆகவே இது ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த ஹதீஸருடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எவ்வளவோ செய்யலாம். ரமலான் மாசத்தில் நோன்பாளிக்கு நோன்பு கொடுக்கலாம், சஹர் உணவு கொடுக்கலாம், எவ்வளவோ காரியங்கள் இந்த ரமலான் மாதத்தில் செய்ய முடியும். ஆகவே பசித்தவனுடைய பசியை ஆற்றுவதை விட ஒரு நல்ல செயல் எதுவுமே கிடையாது. முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வலியுல்லாஹ், வலிமார்களின் தலைவர். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிதாபுகளை புரட்டி புரட்டி பார்த்திருக்கிறேன். அதில் எல்லாவற்றிலும் நான் பார்த்த ஒன்று, இந்த பசித்தவனுடைய பசியை ஆற்றுவதை விட ஒரு சிறந்தது வேற எதுவும் நான் பார்க்கவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த ரமலான் மாசத்தில் உங்களால் எப்படியெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த நன்மையை பெறுவதற்கு நாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் ஒரு அடியானிடத்தில் கேட்பான், ஏப்பா நான் பசியோட வந்தனே, நீ சாப்பாடு தரலையேன்னு. அப்ப அல்லாஹ் கேட்பான், யா அல்லாஹ் எப்போ என் வீட்டுக்கு வந்தேன்னு. நான் வந்தேன், நீ தரல அப்படின்னு. எப்போ வந்த? ஒரு முசாஃபிரை அனுப்பி இருந்தேன், ஒரு பசித்த ஒரு பிச்சைக்காரனை உன்னுடைய வீட்டுக்கு நான் அனுப்பி வைத்தேன். நீ அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல. நீ அப்படி கொடுத்திருந்தா அது என்னுடைய பசியை ஆக்கியதாக ஆயிருக்கும், நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன். ஆனால் நீ அவனுக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுவானா. ஆகவே நம்முடைய வீட்டுக்கு முன்னால் வரக்கூடியவர்கள் பூராமே பிச்சைக்காரர்கள் அல்ல, யாசகர்கள் அல்ல. நம்முடைய ஈமானை, நம்முடைய தர்மத்தை, நம்முடைய அந்த அந்த சிந்தனைகளை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்ப்பதற்காக வேண்டி மலக்குகள் பிச்சைக்காரருடைய ரூபத்திலே வருவார்கள். நம்முடைய ஈமானை சோதிப்பதற்காக வேண்டி நாம் தர்மம் செய்கிறோமா இல்லையா, இவன் கொடுக்கிறானா இல்லையா என்று பார்ப்பதற்காக வேண்டி மலக்குகளும் கூட பிச்சைக்காரருடைய ரூபத்திலே வருவார்கள். அதை நல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பழக்கம், யாருக்கும் இல்லைன்னு அவங்க சொன்னதே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில் 63 வருஷம் வரைக்கும் வாழ்ந்த நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு தடவை கூட இல்லை என்று சொன்னது கிடையாது. யாராவது பிச்சைக்காரர்கள் வந்தால் தன்னுடைய மனைவி ஆயிஷாவிடத்தில் சொல்லுவார்கள், ஆயிஷா வீட்டுக்குள்ள போய் பாரு, ஏதாவது இருக்கான்னு பாரு. அவங்க வீட்டுக்குள்ள போவாங்க, போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பாங்க. தேடி பார்த்து போட்டு யார சொல்லுதா நம்ம வீட்டில் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லுவார். அப்ப எப்படி இந்த பிச்சைக்கார இடத்துல இல்லை என்று சொல்லுவது? இல்லைன்னு சொல்ல மனசு வராது. அப்ப ரெண்டாவதும் தன்னுடைய மனைவி ஆயிஷா இடத்துல சொல்ல, போய் பாருமா, நல்லா அவனை தேடி பாருமா. போவாங்க, தேடுவாங்க. நம்முடைய வீடு மாதிரி அல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வீடு.
ஒரு சின்ன வீடு, 2 பேருக்கு படுக்கலாம், அவ்வளவுதான். ஒரு கட்டில், ஒரு பாத்திரம், ஒரு குடம், அவ்வளவுதான். தண்ணி இறைக்கிறதுக்கு ஒரு தோல் பை, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம வீடு மாதிரி விசாலமான ஃப்ரிட்ஜ் ஒரு பக்கம், வாஷிங் மிஷின் ஒரு பக்கம், செட்டி ஒரு பக்கம், டிவி ஒரு பக்கம், இப்படி பரந்த விரிந்த வீடுகள் அல்ல, சிறிய வீடு. ஒன்றும் இல்லை யார சொல்லலாம் அப்படின்னாங்க. 3வது தடவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷாவிடத்திலே போய் நல்லவனு தேடி பாருமா, அவர்கிட்ட எப்படி நான் இல்லைன்னு சொல்றது. போய் தேடி 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 கடைசியில் அவர்கள் என்ன கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஒரு பேரிச்சம்பழத்துடைய ஒரு கொட்டை, ஒரு பேரிச்சம்பழத்துடைய ஒரு கொட்டையை கொண்டு வந்து நபி இடத்திலே காட்டி, இதை தவிர நம்முடைய வீட்டில் எதுவுமே கிடையாது என்று சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் இருக்கிறது. தன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொன்னால், கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னால், இல்லை என்று சொல்லாமல் என்ன செய்வார்கள் தெரியுமா? அதான் தெரியுதா இல்லையா, அது உஸ்மானுடைய வீடு, அங்க போய் உஸ்மானுடைய வீட்டில் போய் நான் அனுப்பினேன்னு சொல்லு, நான் அனுப்பினேன்னு சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களை கவனிப்பார், போங்க அப்படின்னு. அந்த பிச்சைக்காரர் நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போவார். போய் கதவை தட்டுவார். தட்டின உடனே என்னான்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, நான் நபி இடத்துல போனேன், நபி உங்கள்கிட்ட அனுப்புனாங்க, நபி உங்கள்கிட்ட அனுப்புனாங்க. அப்ப உஸ்மான் ஆச்சரியத்தோடு, எங்க வீட்டு, என்னுடைய வீட்டுக்கு அனுப்புனாரான்? ஆமா, உங்க வீட்டுக்கு தான் அனுப்புறாரு. நபி என்னுடைய வீட்டுக்கு அனுப்புனாங்க, என் பேரை சொன்னாங்க. ஆமா ஆமா சொன்னார். சுப்ஹானல்லாஹ், நபி என்னுடைய வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் அவரை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று உஸ்மான் அவர்களுக்கு தெரியும். உடனே அவரை அழைத்து உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போய் வயிறார சாப்பாடு கொடுத்து மடி நிறைய பொருட்களையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். அது அவருடைய பழக்கம். இப்படி பசித்தவருடைய பசி நாம் எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, நீங்க சால்னா வைக்கிறாந்தாலும் பக்கத்து வீட்டுக்கு சேர்த்தி வைங்க, பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்தி சால்னா வைங்க, கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுங்க, தண்ணி ஊற்றி சால்னா கொஞ்சம் அதிகமாக வைங்க. இந்த மாதிரி கொடுத்து சாப்பிட வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கக்கூடிய அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இல்லை என்று சொல்லாதீர்கள். அந்த தன்மை வரக்கூடாது. நம்ம அந்த இல்லை இல்லை எது நம்ம வகை வகையா சாப்பிட்றோம் இல்லையா, அது நோன்பில் சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. மற்றுள்ள மாசங்களில் சாப்பிடுவதை விட அதிகமா செலவு இந்த ரமலான் மாசத்தில் தான் இல்லையா. ரமலான் அல்லாத மாசத்தை விட ரமலான் மாசத்துல அதிகமா செலவாக்குறோம். இவ்வளவு சாப்பிட்டு ருசியான, வாய்க்கு ருசியான, ஆடம்பரமான விதவிதமான சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு பிச்சைக்காரன் வருகின்ற பொழுது இல்லை என்று சொல்லுவது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு செயல். அதனால இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, ஐயுல் இஸ்லாமி அஃதல், ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இப்படி வருது. அப்ப இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்ட பொழுது துதைமு தஆம, பசித்தவருடைய பசியை ஆற்றுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு இணங்க நாம் இனிமேல் கொண்டு நம்முடைய மனதில் ஒரு உறுதி கொள்ள வேண்டும். இனி யார் வந்தாலும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என்கிட்ட இருக்கிறத கொடுப்பேன், என்கிட்ட இருக்கிறத நான் கொடுப்பேன் என்று இங்கக்கூடிய அந்த உறுதி வேண்டும். அதுதான் நாம் முஸ்லிம் என்பதற்கு அடையாளம். உலகத்தில் பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது, பலர்களும் சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா, முஸ்லிம்கள்ட்ட போனா தருவாங்க, முஸ்லிம்கள்ட்ட போனா தருவாங்க, நிச்சயமா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எங்கக்கூடிய அளவுக்கு மற்றுள்ள சகோதர மதத்தை சார்ந்தவர்கள் அடக்கும் முஸ்லிம்கள்ட்ட போனா கிடைக்கும் என்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாக நாம் நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு இனிமேல் கொண்டு நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன், இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்கக்கூடிய அந்த உறுதி நம்ம இடத்துல இருக்க வேண்டும். எங்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, என்ன தெரியுங்களா, சில்லறை காசு வந்தா 10 ரூபா துட்டு, 20 ரூபா துட்டு, 1 ரூபா துட்டு, இதெல்லாம் வந்தா நான் அதை செலவாக்க மாட்டேன். அதையெல்லாம் ஒரு உண்டியல் பாத்திரத்தில் போட்டு 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 வச்சிருவேன். போட்டு வச்சிருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய எமௌண்ட் ஆகிறது. வீட்டில் கொடுத்துட்டான்னு சொன்னா வர்றவங்களெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைங்கக்கூடிய பேச்சே வராது. அது எவ்வளவு இருக்குதோ, 1000 இருந்தாலும் 2000 இருந்தாலும் அது இந்த ரமலான் மாசத்துல ஒரு பெரிய உபகாரமாகிறது.
அப்படி ஒரு முயற்சியும் செய்யலாம். ஆக அல்லாஹு தஆலா நம்முடைய நோன்பையும் நாம் கொடுத்த தர்மத்தையும் சதகாவையும் எல்லாவற்றையும் சாலிஹான அமலாக நன்மைகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்தல் புரிவானாக. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, நீங்கள் மட்டும் இதை கேட்டால் பத்தாது. உங்களுக்கு இந்த பயான் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்புங்கள், சொல்லுங்கள். ஏதாவது உங்க கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது உங்களுடைய அபிப்பிராயத்தை பேசினால் இன்ஷா அல்லாஹ் எங்களை போன்றவர்களுக்கு அது ஒரு டானிக்காக இருக்கும் என்பதையும் கூட சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Allah